ஐசிஐசிஐ பேங்க் பர்சனல் லோன் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது செட் ஆகும், யாரெல்லாம் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் சொல்லக்கூடிய எலிஜிபிலிட்டிலாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக ஐசிஐசிஐ பேங்கோட பிரான்ச்சில் போய் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லையா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய ஐசிஐசிஐ பேங்கோட வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள். இதை தவிர்த்து மூணாவதாக ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வச்சு பணம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரோட வலையில் மாட்டி உங்களுடைய பணத்தை ஏமாறதுக்கும் நிறையவே பாசிபிலிட்டி இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் பர்சனல் லோன் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 50 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். தவணை காலங்கள் 72 மாதங்கள் வரைக்கும் கூட போட்டுக்கலாம். வட்டி குறைந்தபட்சம் 10.85% சார்ஜ் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக ஒரு 17%க்கும் கம்மியாக தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லோன் அமௌண்ட்லேருந்து அதிகபட்சமாக 2% ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி மட்டும் சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஐசிஐசிஐ பேங்கில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத பார்த்துலாம். நான் சொல்லக்கூடிய எலிஜிபிலிட்டி சில நபர்களுக்கு இருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அது யாரெல்லாம் அப்படின்றத நான் அடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவங்க வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடியது, நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சேலரிடாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குறைந்தபட்ச வயது 20 இருக்கணும். இதுவே நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்ச வயது 23க்கு மேலே இருக்கணும். உங்களுடைய மாத வருமானம் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி, ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடியவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஐசிஐசிஐ பேங்கில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், லாஸ்ட் 3 மந்த்துக்கான பே ஸ்லிப்பும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இதை தவிர்த்து பெரிய டாக்குமெண்ட் எதுவும் இருக்க போகிறதில்ல. நல்ல கிரெடிட் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும். அது மாதிரி எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ பெரிய அளவில் இருக்கக்கூடாது. உங்களுடைய மாத வருமானத்துலேருந்து ஒரு 40-50% மேலே இஎம்ஐக்கு போகாதவங்க ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், சில நபர்களுக்கு வந்து இந்த எலிஜிபிலிட்டி வந்து பொருந்தாது அப்படின்னா அது யாரெல்லாம் அப்படின்னா இவங்க மாத வருமானம் 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து நீங்கள் ஐசிஐசிஐ பேங்கில் சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, நல்ல லிஸ்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளம் வந்து 25,000 ரூபாய்க்கு மேலே இருந்த வரைக்கும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மாத வருமானம் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருந்து 30,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைனில் நான் வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இதுவே நீங்கள் ஐசிஐசிஐ பேங்கில் நல்ல ரிலேஷன்ஷிப்பு, அது மாதிரி நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது மாதிரி பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்லாம் அதிகமாக பண்ணுவீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ப்ரூஃப்லாம் இருக்குது அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை விடையும் ஆஃப்லைனில் டேரெக்டாக பிரான்ச்சில் போய் அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆஃபரை நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ ஆன்லைன்லேயே எப்படி பர்சனல் ஐசிஐசிஐ பேங்கில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி கண்டினியூஸாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் டேரெக்டாக ஐசிஐசிஐ பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளேயே வந்துடும். லெஃப்ட் சைடில் மெனு ஆப்ஷன் இருக்குது, சூஸ் பண்ணிக்கோங்க. மெனுவில் 5வது ஆப்ஷன் லோன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. லோன்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பர்சனல் லோன் கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சனல் லோன் பற்றி நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே டீட்டெயில்டாக அந்த பேஜில் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு அவைல் நவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. லோன் அமௌண்ட் சூஸ் பண்ணுறது உங்களுடைய மாத வருமானத்தை பேஸ் பண்ணியும் எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணியும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே டென்யூரும் சூஸ் பண்ணிவிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார்லாம் லிங்க் பண்ணிக்கக்கூடிய மொபைல் நம்பராக இருக்கணும். கீழே உங்களுடைய பேன் கார்டு நம்பர், அதுக்கு கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கு உடனே ஒரு ஓடிபி வரும். ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகலை அப்படின்னா மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் லிங்க் பண்ணிக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு உடனே ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. லோன் அப்ரூவ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத அடுத்த ஸ்டெப்லேயே தெரிஞ்சிடும். நம்மளுடைய பேன் கார்டு நம்பர் கொடுத்துருப்போம். சிபில் ரிப்போர்ட்டை செக் பண்ணிவிட்டு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லை அப்படின்றத உடனே தெரியப்படுத்திடுவாங்க. எனக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ என்னுடைய மாத வருமானத்துலேருந்து 50%க்கு மேலே நான் வந்து இஎம்ஐக்கு கட்டிட்டு இருக்கிறேன், அதனால தான் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு கரெக்டான எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு கால் வெரிஃபிகேஷன் இருக்கும். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு ஹோம் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ்க்கு உள்ள அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இந்த லோன் பற்றி இருந்துச்சுன்னா கமெண்ட்